தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் மத்தம் டாக்டர் எம் முகமது மீரான் பேசுறேன். யுனானி முறை மூலிகை வைத்தியர். கிட்டத்தட்ட ஒரு 39 ஆண்டுகளாக நான் நத்தத்துல வைத்தியசாலை வச்சு மக்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கேன். பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் குணமாயிருக்கிறாங்க. பலதரப்பட்ட நோய்களுக்கு குணமாயிருக்கிறாங்க. அந்த மாதிரி குணமானவங்க ஒவ்வொருத்தர் தங்களுடைய கருத்துக்களை நம்மளோட யூடியூப் சேனல்ல தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய விராலிமலையை சேர்ந்த நம்ம சக்திவேல் அவங்க நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. இவங்க இப்ப நம்ம சிகிச்சையை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுவாங்க. உங்க பேருங்க? பேர் சக்திவேல். சக்திவேல். அப்பா பேரு? சங்கர் கோனார். சங்கர் கோனார். சங்கர் கோனார். சங்கர் கோனார். சங்கர் கோனார். ஊரு? கோட்டாலிக்குடி. கோட்டாலிக்குடி விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாளி. இப்ப நம்ம இங்க இருக்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும்? வைத்தியம் பார்த்து நமக்கு இங்க ஒருத்தர் பக்கத்து ஊருக்கார் பார்த்துட்டு போய் சொன்னோம். அப்புறம் அவரை போய் விசாரிச்சேன். அவர் சொன்னாரு, இது மாதிரி அங்க போய்தான் எனக்கு கொஞ்சம் சரியா இருக்கு. எல்லாருக்கும் பாக்குறேன். எனக்கு நான் கிட்னிக்கு போய் பார்த்தேன், ஓரளவு பரவாயில்ல. எனக்கு அங்கிட்ட அது மாதிரி ஒவ்வொருத்தரா சொன்னாங்க. போய் பார்த்து நல்லா இருக்கு, நீ ஒரு போயிட்டு வாங்க அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன். இங்க பார்த்தேன். அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்ன கால் ரத்த கொள்ள அடைப்பு. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்து அப்புறம் 2 மாசம் 1 மாசத்துல சரியா போச்சு. அப்புறம் தொடர்ந்து 6 மாசம் 7 மாசம் வாங்கி சாப்பிட்டேன். சரியாச்சு. இப்ப திருப்பி அது மாதிரி அடைச்சிருச்சு. அது மாதிரி அந்த தொந்தரவு கேம்ஸ் எல்லாம் போய் அப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு. 5 லட்சம் செலவு. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதுல வாழ் விட்டுருக்காங்க. வாழ் விட்டு செலவு. அதுக்கப்புறம் அங்க திருப்பி அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட வளர்த்துக்கிட்டு திருப்பி நெஞ்ச வயிற்று கழிச்சு ஆபரேஷன் பண்ணாரு. அதை பண்ணி பண்றதுக்கு தேவை உயிரை விட்டுலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்து வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் சொன்னா இது மாதிரி நஷ்டத்துல ஒருத்தர் மூலிகை வந்து தராங்க வைத்தியர். அவர்கிட்ட போய் ஒரு வாட்டி பாடினாரு. போய் பார்த்ததுக்கு ஒரு 6 மாசம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு 1 மாசம் நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அப்புறம் திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அது மாதிரி அடைச்சு திருப்பி சாப்பிட்டு இருக்கேன். இப்போ திருப்பி காலை எழுந்து பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் எவ்வளவு பரவாயில்ல. நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டு குணமாக நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. வந்துட்டு இருக்கேன். அது போக நீங்க சொல்லி நிறைய நான் ஒரு 10-15 பேர் வந்துருக்கேன். எல்லாமே நல்லா கொடுக்குறாரு. முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டிய. மக்கள் வாங்கி சாப்பிடலாம். நம்ம பத்தியமும் கிடையாது. பத்தியம் கிடையாது. எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்னும் பயம் இல்லை. சீரணங்கள் இல்லங்கள் நல்லா போகுது. செலவுலாம் பரவாயில்ல. மற்ற மருத்துவத்தோடு இதுல கொஞ்சம் காசு கம்மியா தெரியுது. அங்க போனா ஒரு நாளைக்கு அந்த 5000 வரும். இது 15 நாளைக்கு வரும். அதை பார்த்து சரியா பாருங்க. நல்ல பலன் எனக்கு ஓரளவு தெரியுது. என்னோட நான் 10-15 வந்து பார்த்தவங்களும் நம்ம நல்ல பலன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்தாரு. இந்த அவருக்கு நானும் மாத்திரை வாங்கிட்டு போறேன். நல்லா இருக்கு. நடக்கிற ஒரு வீட்டை வளர்த்து வர்றாரு. அன்னைக்கு கார் வச்சு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு வீட்டை வளர்த்து நீ போய் வாங்கிட்டு வரான்னு நான் நடக்குவாரு. குட்டியை வந்துட்டு நடக்குவாரு. ஃபர்ஸ்ட் நாள் போன அன்னைக்கு கம்பியை பிடிச்சி இப்படி நடக்க சொல்லி வசதி பண்ணி நடந்தாரு. இப்போ குச்சி அந்த கம்பி விட்டாச்சு. ஓரளவு பரவாயில்ல. எழுந்திரிச்சு இப்ப தானா நிக்கிறாரு. கையில கொஞ்சம் கூட எடுத்து காலைல வச்சுட்டு காலைல எடுத்து என்கிட்ட கூப்பாரு. நல்ல ஆமா. அன்னைக்கு 3 நாள் பைபத்துல கொண்டு போய் வீடு வர மாட்டோம்னா தானே சாப்பிடுவாரு. அதெல்லாம் தனியா சாப்பிடுவாரு. நல்லா இருக்கு. இப்ப சக்திவேல் உங்கள்ட்ட தன்னுடைய விவரங்களை சொன்னாரு. இவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க ஊர் பக்கத்துல ஒருத்தர் சின்னங்கிறவரு கிட்னி ஃபெயிலியர்ல வந்தாரு. கிரியேட்டின் ஒரு 20 பாயிண்ட், யூரியா ஒரு 160 என்னமோ இருந்துச்சு. அவர் நம்ம சிகிச்சைக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் சௌரியான பின்னாடி இவங்களுடைய பகுதியில கோடாடிப்பட்டி, சரளப்பட்டி அந்த பக்கம் நிறைய கிராமங்கள் இருக்கு. விராலிமலை சுற்றி
அந்த ஏரியாவில் இழுப்பூர் வரைக்கும் நிறைய நோயாளிகள் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது தான் அவர் மூலமா இவர் கேள்விப்பட்டு இவருக்கு வந்து நரம்புல வந்து அடைப்பு ஏற்பட்டு கை கால் வந்து சரியா நடக்க முடியல, கை கால் வரல, கடுமையான வலி, அந்த மாதிரி சூழ்நிலையில வந்தாரு. வந்து நம்ம ஒரு 6 மாசம் மருந்து சாப்பிட சொன்னோம். ஆனா ஒரு 10-15 நாளே அவர் நிவாரணமாகி, ஆனா தொடர்ந்து 6 மாசம் மருந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு இல்லை, நல்லா இருந்தாரு. திரும்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஏதோ லைட்டா வலி வருதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம திரும்ப நம்மகிட்ட வந்தாரு. வரும்போது இப்ப இவங்க சித்தப்பா இவங்கள கூட அழைச்சிட்டு வந்தாரு. அவருக்கு வந்து கை கால் ஒரு பக்கம் செயலிழந்து முடியாம இருந்தாரு. அவருக்கு மருந்து வாங்கிட்டு இவருக்கு மருந்து வாங்கிட்டு போனாங்க. இப்ப இறைவனோட அருள்னால இப்ப 2 பேருக்கும் மருந்து வாங்க அவர் வந்திருக்காரு. வந்து இப்ப அவங்க சித்தப்பாவுக்கு வந்து இப்ப நல்லா நடக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் போன் பண்ணி சொன்னாங்க, இப்ப பரவாயில்லைங்க, எந்திரிச்சு அவர் வேலையை அவரே நடக்கிறாரு, அவரே சாப்பிடுறாரு, அவரே பாத்ரூம் எல்லாம் போறாரு, அந்த அளவுக்கு 15 நாள்ல நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு அப்படின்ட்டு இன்னொரு 15 நாள் மருந்து அவங்க சித்தப்பாவுக்கு வாங்கிட்டு இவருக்கு 15 நாள் மருந்து வாங்கிட்டு போறாரு. ஒரு 6 மாத காலம் சொல்லியிருக்கோம். நம்ம நாடி மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டா நிறைய பிரச்சனைகள் வந்து விடுதலையாகி வந்துடலாம். அது போக இவங்க ஏரியாவில் இவர் ஒரு 10-30 பேருக்கு மேல அமைச்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் 20 பேர் நோய் அமைச்சிருக்காங்க. விராலிமலை பகுதியில ஓரளவுக்கு நம்முடைய வைத்தியசாலைக்கு ஒரு நல்ல பேர் எல்லா ஊர்கள்லையுமே, இப்ப ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே இருக்குது. இறைவனுடைய அருள் நல்லா இருக்கு. அது மாதிரி நீங்க இப்ப தெரிஞ்சவங்களுக்கு இந்த கீழே என்னுடைய நம்பர் இருக்கு, யாரா இருந்தாலும் போன் பண்ணிட்டு வாங்க. பழைய ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட், இசிஜி, பயாப்சி, ஸ்கேனு, அந்த மாதிரி ஏதாவது எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் ரிப்போர்ட்டுகளை கொண்டு வாங்க. நம்ம நாடி பார்த்து தான் மருந்து கொடுப்போம். நம்ம நாடி பார்த்து மருந்து கொடுத்தா பழைய ரிப்போர்ட்டுகளை பார்த்தா இவங்களுடைய உடல்நிலைகள் முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்குங்கிற அந்த ஒரு ஹிஸ்டரி தெரியும், நமக்கு அந்த உடலுடைய வரலாறு தெரியும். அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து யுனானி மருத்துவத்துல கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அது போல எல்லா விதமான நோய்களுக்குமே நாங்க பாக்குறோம். எதுலையுமே எங்கேயுமே பார்த்து வைத்தியம் பண்ணி கொஞ்சம் தீராத நோயாளிகள் இருந்தா நீங்க சொல்லலாம், அவங்க எங்கள்கிட்ட வரலாம். வந்து அவங்க நலமுடைவதற்கான முயற்சியை நாங்க எடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தீராத நாள்பட்ட நரம்புவாதமா? கவலை வேண்டாம். தீராத நாள்பட்ட நரம்பு வலிகள், நரம்பு பிடிப்பு, நரம்பு இழுப்பு, நரம்பு நடுக்கம், நரம்பு சுருட்டல், நரம்பு வாதம், முகவாதம், நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், நரம்பு வீக்கம் நிரந்தரமாக குணப்படுத்தப்படும். பத்தியம் இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத 35 வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம். முகமது மீரான், AHMS அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர். தொடர்புக்கு செல் 97 91 90 50 74, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம்.